கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவோ லாசஸ், எக்ஸ்பென்சஸ், பயங்கரமா அலைச்சல் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ஜூன் 2க்கு பிறகு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 வருஷமா நீங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2023 இருந்து 2026 ஜூன் வரைக்கும். ஸோ ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள், தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடக ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு உங்களோட கடந்த வருஷம் மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவோ லாசஸ், எக்ஸ்பென்சஸ், பயங்கரமா அலைச்சல் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடம் பாத்தீங்கன்னாலே அது வியஸ்தானம். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும். இல்லாட்டி வேலையில இருந்தாலும் அது மன நிம்மதி கொடுக்காது. இல்ல வியாபாரம் செஞ்சவங்களுக்கு வியாபாரத்துல பயங்கரமா நஷ்டம் வந்திருக்கும். சில பேருக்கு அவமானங்கள் நடந்திருக்கும். இந்த மாதிரியான பிளேஸ் 12ஆம் பிளேஸ். இப்போ இந்த ஜூன் 2க்கு பிறகு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 1ஆம் வீட்டுக்கு குரு பகவான் உச்சகட்டமா இருக்க போறாருங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷமா நீங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2023 இருந்து 2026 ஜூன் வரைக்கும். சோ இந்த 3.5 வருஷமா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே இது ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ராசியில குரு பகவான் உங்களுக்கு உச்சகட்டமா இருக்க போறாரு. ஆப்டிமிஸ்டிக் நேச்சர் அன்றது கொடுக்க போறாரு முதல்ல. ஏன்னா நமக்கு எவ்வளவு கெட்ட நேரம் நடந்தாலும் சரி, தன்னம்பிக்கை என்றது முதல்ல முக்கியம். இந்த டைம் பீரியட்ல தன்னம்பிக்கை தானா வளர போகுது. அப்படியே லக்னத்துல ராசியில உச்சகட்டமா இருக்க போற குரு ஒரு சில பாசிட்டிவான ஈவென்ட்ஸ்ன்றது உங்களோட வாழ்க்கையில நடத்தி தருவாரு. உங்களுக்கு என்னன்னா நெகட்டிவிட்டியில இருந்து ஒரு பாசிட்டிவான ஃபேஸுக்கு நீங்க வர்றதுக்கான சூப்பரான டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ன்றது ஏறிடுங்க. 12ல குரு இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பெரிய சொல்ல வந்தாப்பா அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களோட பேச்சு 4 பேர் கேட்பாங்க. உங்களை இப்போ வரைக்கும் சொசைட்டி பாக்குற ஒரு பார்வைன்றது வேற மாதிரி இருக்கும். இப்போல இருந்து பார்க்கிற ஒரு பார்வைன்றது வேற மாதிரி இருக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட். அப்படின்னா சில பேருக்கு எப்படின்னா, ஒரு ஜாப்ல இருந்துட்டு இருப்பீங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு கிளர்க்கல் போஸ்ட்ல இருந்துட்டு இருப்பீங்க, ஆபீசரா ப்ரமோட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே சில பேருக்கு இப்போ வரைக்கும் வீட்டுல உங்களுக்கு ஜாபே இல்ல, தண்டக சோரன் திட்டுறாங்க. திடீர்னு ஜாப் கிடைச்சிட்டு வீட்டுல நீங்க ஏர்ன் பண்றதுதான் ஹையர் சேலரி
ஆகுறதுக்கான வாய்ப்புண்டு. சோ ஒரு வீட்டுல வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டபுளா பாக்குறதுக்கான வாய்ப்புண்டு, ரெஸ்பெக்ட் ஏறுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே சில பேருக்கு வந்து கொஞ்சம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டி போஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. ரெஸ்பெக்ட் எதுனாலும் நம்ம மேல வரும், நம்மளோட நமக்கு வந்து பிசிக்கல் பைனான்சியல் பொசிஷனோ இல்லாட்டி சோஷியல் பொசிஷனோ மாறினாதான் வரும் தானே. சோ பைனான்சியல் பொசிஷனோ சோஷியல் பொசிஷனோ உங்களுக்கு மாறப்போகுது, அது மூலமா உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஹாப்பியான டைம் பீரியட். ஏன்னா ராசில குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்ன்றது கொடுப்பாங்க, ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்ன்றது கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் தாண்டி வந்திருக்கோம் அப்பா, இவ்வளவு இப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இவ்வளவு கஷ்டம் வந்து நானே அனுபவிச்சிருக்க மாட்டேன், நான் எங்கேயோ எப்பவும் அனுபவிச்சிருக்க மாட்டேன்ற ஒரு ஃபீலிங்ன்றது உங்களுக்கு வரும். ஏன்னா 2023 ஜனவரில இருந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனி, அது முடிஞ்சது 12ஆம் வீட்டுல குரு. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை கூட போயிருக்கும். சோ இப்போ இந்த 3.5 வருஷம் தாண்டி வந்து சூப்பரான டைம் பீரியட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னத்துக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா பாடி பில்டிங்க்கு நல்லதுங்க இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா ராசில குரு வரும்போது வந்து பாடிக்கு ஒரு பாடிக்கு வந்து ஒரு ரெஜிம்ன்றது கொண்டு வருவாங்க, பாடிக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு டிசிப்ளின்ன்றது கொண்டு வருவாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க டயட் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து உடல் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு, ஏதாச்சும் ஒரு இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. அப்படியே ராசியிலிருந்து குரு என்ன பாப்பாரு, 5ஆம் வீடே பாப்பாரு. 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னது மறந்துட்டேன், என்னன்னா அது வந்து 12ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அஷ்டம சனி கூட ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது தான். அஷ்டம சனி 12 குரு அது தொடர்ந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருந்தா கடகராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் இஷ்யூஸ் முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா ராசியில குரு வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு தானே உங்களுக்கு. சோ குரு வந்து 10,000 பாவங்களை கூட அடைக்கக்கூடிய சுபன். சோ ராசி வந்து பாடி, சோ பாடியில குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து குரு பகவான் இல்லாம செய்வாரு, இந்த டைம் பீரியட்ல குணப்படுத்தி விடுவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா சில பேருக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் உடம்பு ஏத்துறதுக்கான விஷயம் இருக்குது, அந்த உடம்பு ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா சில பேருக்கு வந்து இந்த அப்டாமினல் பார்ட் பெல்லி ஃபேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோ பொதுவாவே இந்த குரு பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸை ரூல் பண்ற பிளானட் குரு பகவான். சோ இந்த நாலேஜ் கொடுக்குற பிளானட் குரு பகவான். சோ நமக்கு என்னன்னா குரு பகவானுக்கு எது சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ்ல அத்தனை பேர் பிராமின்ஸ் கிடையாது. இந்த அர்ச்சகத்துவம் பண்ற பிராமின்ஸ்லயே ஒரு பெரிய ஃபேட் பெல்லி வச்சிருக்கிற ஒரு நிறைய தொப்பு வச்சிருக்கிற பிராமின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் குருவுக்கு சிக்னிபிகன்ஸ். சோ தொப்பு எவ்வளவு இருந்தா வந்து யூசுவல்லி ஆஸ்ட்ரோலாஜிக்கல் கான்டெக்ட்ல சொல்லுவாங்க, தொப்பு எவ்வளவு இருந்தா வந்து அந்த அளவுக்கு வந்து ஞானம் இருக்குமா, விஸ்டம் காரக்கர அது வந்து. சோ அப்படி சில பேருக்கு என்னன்னா இந்த பெல்லி ஃபேட் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேருக்கு ஒபேசிட்டி மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. முக்கியமா வந்து குரு ராசியில வரும்போது சில பேருக்கு டயபிட்டிஸ் கம்ப்ளைண்டோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் இனிப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரேவிங்ஸ்ன்றது கூட வளரும் சில பேருக்கு. அப்படியே ராசியில குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இந்த அடிக்கடி வந்து ஜலதோஷம் நிறைய வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு, இல்ல ஸ்கின் ரிலேட்டட் அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியான்னு கெட்ட டைம் பீரியட் கிடையாது, நல்ல டைம் பீரியட் தான், ரொம்ப நல்ல டைம் பீரியடு. எல்லா வியாதியும் ஒரே அடியா வராது, எல்லாமே சின்ன சின்ன விஷயங்க தான். பெல்லி ஃபேட்டு, ஸ்கின் அலர்ஜிஸோ, சின்ன இந்த ஜலதோஷம் வர்றது இந்த மாதிரி. இப்போ வேற என்னத்துக்கு நல்லது செய்வார் குருன்னு பாத்தீங்கன்னா ராசியிலிருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையால 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா பொதுவாவே ராசியில குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும்
பண்ணும்போது கிராஸ்பிங் பவர்ன்றது ரொம்ப நல்லா வளரும். அதுவும் 5ஆம் பார்வையால 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்ல ஸ்கோர் எடுக்கிறது, அகாடமிக்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றது, நினைச்ச அப்படியே நீங்க நினைச்ச யூனிவர்சிட்டியில சில பேருக்கு சீட்டு கிடைப்பது, அப்படியே நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க 3rd இயர்லயோ 4th இயர்லயோ இருக்காங்க இன்ஜினியரிங்லான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆசைப்பட்ட இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைப்பது, அது மூலமா நிறைய விஷயங்கள் நீங்க பிராக்டிக்கலா கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எதுக்குன்னா குரு வந்து நாலேஜ் கிராஸ்பிங்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட். சோ நல்ல நாலேஜ் கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியிலிருந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையால 7ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். குரு வந்து டைரக்டா பாத்துட்டு இருக்காரு 7ஆம் வீட்டை வந்து. சில பேருக்கு மேரேஜ் திருமணம் நடப்பதுக்கான வாய்ப்புன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேக்சிமம். எதுக்குன்னா குருவோட பார்வையில வந்து பொதுவாவே பார்வை எல்லாத்துலயும் 7ஆம் பார்வை தான் அது வந்து மிக முக்கியமான பார்வை. ஏன்னா அது டைரக்டா பார்க்கிற பார்வை ஆயிருக்கிறதுனால அதோட பலன்ன்றது ஜாஸ்தியா கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 7ஆம் பார்வையால 9ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிட்டு இருக்காரு குரு. ஏன்னா சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டுல உங்களுக்கு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல. சோ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சது, இருந்தாலும் 9க்கு சனி வந்திருக்காங்க, பக்தி இல்லாம செய்வாங்க. 12ல குரு வேற போயிட்டு இருந்ததுனால நிறைய பேர் வந்து பக்தி இழந்திருப்பீங்க, பக்தியே இல்லைன்ற மாதிரி ஆயிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே போயிருக்கும். சோ இந்த டைம் பீரியட்ல குரு ராசியில வந்து உனக்கு நல்லதும் நடக்கும் கெட்டது மட்டுமே கிடையாது சொல்லிட்டு பக்தி கொடுக்கறாரு. எதுக்குன்னா பக்தியோட இடத்துல சனி பெயர்ச்சி போயிட்டு இருக்குது இல்லையா? சோ குரு பகவானோட பெயர்ச்சி, குரு பகவானோட பார்வை என்றது 9ஆம் வீட்டு மேல விழுது, பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீட்டு மேல. சோ இந்த டைம் பீரியட்ல இந்த திருக்கோயில் சந்தர்சனம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் கடக ராசிக்காரங்களுக்கு ஆக மொத்தத்துல வந்து நல்ல டைம் பீரியட் தான் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனைகள்ன்றது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இனிமேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது சொல்லிட்டு சொல்லலாங்க. இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தாங்க, கதை இன்னும் வேற இருக்குது. சோ இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் நடக்கிறது நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ராசியிலிருந்து 9ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி உங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியில குரு வந்திருக்காரு இல்லையா, தத்தாத்திரேய ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சா உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் சூரியனுக்கு காலையில எந்திரிச்சு வந்து நீங்க சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அதான் நான் சொன்னேன், சின்ன சின்னதா ஒபேசிட்டியோ இல்லாட்டி வந்து ஜலதோஷம் அது கூட வராம காப்பாத்துவாரு சூரிய பகவான. சோ இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பிக் ரிலீஃப் சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.